ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஓகேவா? நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா, அதாவது இன்னைக்கு இல்லை, ஒரு 3-4 டேஸ் பிஃபோர் நம்மளுக்கு வந்துட்டு இஸ்ரோ, அதாவது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 158 வேக்கன்சிஸ் வந்திருக்குது. ஓகேவா? 158 வேக்கன்சிஸ் வந்திருக்குது. அதாவது இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது. சயின்டிஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, குக்கு, வெஹிக்கிள், அதாவது டிரைவர், இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து தான் இருக்குது. வாங்க நம்ம எப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் டேட்டு, என்ன மாதிரியான எக்ஸாம்ஸு, என்ன மாதிரியான சிலபஸ்ஸு, சேலரி, நம்மளுக்கு எந்த மாதிரி ஜாப் நேச்சர், நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எப்படி எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 3 to 5 மந்த் ஆகும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எப்போ, அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அதாவது எப்போ நம்மளுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது 16/10/2025, அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, தீபாவளிக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு, நம்ம நெக்ஸ்ட் இது எப்போ எண்ட் ஆகுது, அதாவது 14/11/2015. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே இப்போ இஸ்ரோ ஐசிஆர்பி போர்ட் கண்டக்ட் பண்ணுற அந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டு கம்மிங் 26th வருது. ஓகேவா? அதை எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி எழுத இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பரன்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளுக்கு இது வந்துட்டு அது ஓவரால் இஸ்ரோ கண்டக்ட் பண்ணக்கூடியது. இது வந்துட்டு அதாவது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த அவங்க மட்டும் கண்டக்ட் பண்ணக்கூடியது. அதாவது அந்த சோனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வேக்கன்சிஸ், எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதாவது எனக்கு கொஞ்சம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேக்கன்சி இருக்குங்கிறத நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சயின்டிஸ்ட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குது? 23 வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு 25. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஒரு 3. அதுக்கப்புறம் தென் நம்மளுக்கு பாருங்கள் டெக்னீஷியன் பி. ஓகேவா? 24 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது இதில் எனக்கு என்னென்னா சயின்டிஸ்ட்டு அண்ட் இன்ஜினியர், அதில் நம்மளுக்கு என்ன இது வருதுன்னா எம்இ, அதாவது மோஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன எம்இ குவாலிஃபையாக இருக்கணும். ஓகேவா? பிலாங் வித் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும்? பிஇ வேணும். ஓகேவா? டெக்னீஷியன் அசிஸ்டண்ட் எனக்கு என்ன? டிப்ளமோ கேட்டகரி. ஓகேவா? இங்கே வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் இருந்தாலும் எழுத முடியாது நம்மளுக்கு. ஒன்லி டிப்ளமோ வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும் இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு என்னது? டெக்னீஷியன் பி. இது எனக்கு ஐடிஐ லெவல், ஃபிட்டரு அண்ட் தென் ஏர் ரெஃப்ரிஜரேஷன், அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா போஸ்டிங்கும் எனக்கு என்னது? டெக்னீஷியன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு குக்கு, ஃபயர்மேன், அதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துக்கங்க. நம்ம டெக்னிக்கலை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதாவது நம்ம இதோட நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது நான் சொன்னேன் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத பாருங்கள். எனக்கு என்னெல்லாம் சயின்டிஸ்ட், இன்ஜினியர், எனக்கு பிஇ, பிடெக்கு ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா எனக்கு என்னது ஆர் எம்இ, எம்டெக்கு, எம்எஸ்சி. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பிஇயில் என்னென்ன, அதாவது எனக்கு மெக்கானிக்கல் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? டீட்டெயிலாக எனக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எனக்கு என்னது? டிப்ளமோ கேட்டகரி தான். ஓகேவா? அதாவது அதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஓகேவா, எலக்ட்ரிக்கல், சிவிலு எல்லாமே நம்மளுக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸு. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, அது எனக்கு என்னது? பிஎஸ்சி மட்டும்தான். ஓகேவா? அதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னது? டெக்னீஷியன் பி ஆர் டிராஃப்ட்மேன். ஓகேவா? அது எனக்கு என்னது? எஸ்எஸ்எல்சி பாஸ் ப்ளஸ் எனக்கு என்னது? ஐடிஐ. ஓகேவா? ஐடிஐ எனக்கு வேணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் நம்ம ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வேக்கன்சிஸ்க்கு என்னென்ன நம்ம வந்துட்டு குவாலிஃபிகேஷன் தேவை, அதாவது எனக்கு வந்து நான் சொன்னேன் சயின்டிஸ்ட் இருக்குது, சயின்டிஸ்டில் எனக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம், என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சயின்டிஸ்ட் எடுப்போம். ஓகே, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் வேக்கன்சி இருக்குது. ஓகேவா, அதுக்கு கீழே எனக்கு என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்குன்னா, அதாவது மிஷின் டிசைன், அதில் எனக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. தென் எனக்கு என்னது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓகேவா, அதில் ஒரு 3 வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்னது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு. ஓகேவா, அதில் எனக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது, ஒரு 2 வேக்கன்ட் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் சயின்ஸ். ஓகேவா, தென் எனக்கு என்னது மெட்ராலஜி. ஓகேவா, இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு எத்தனை ஒரு வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதில் எனக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு எத்தனை இருக்குது, 15 வேக்கன்சி இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா, அதில் எனக்கு ஒரு 15 வேக்கன்சி இருக்குது. இது வந்து சயின்டிஸ்ட்டு ஆர் இன்ஜினியரிங் போஸ்ட்டில். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக என்னென்ன கம்யூனியலுக்கு என்ன இருக்குது, தென் எனக்கு என்னது கேரளாவில் எத்தனை, எனக்கு ஆந்திராவில் எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே இந்த சயின்டிஸ்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஓகேவா, அதாவது டிப்ளமோ கேட்டகரி வேக்கன்சிஸ் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா, இதில் எனக்கு கெமிக்கலில் ஒரு 3 இருக்குது. சரி, கெமிக்கலில் டோட்டலாக எனக்கு 4 இருக்குது. மெக்கானிக்கலில் ஒரு 11 இருக்குது. ஓகேவா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கலில் அதாவது ஃபஸ்ட்டு கெமிக்கல். ஓகேவா, கெமிக்கலில் ஒரு 4 இருக்குது, மெக்கானிக்கலில் ஒரு 11 இருக்குது. தென் எனக்கு ஆட்டோமொபைலில், ஓகேவா, ஆட்டோமொபைலில் ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ ஆர் இசி. ஓகேவா, இசிஇ இதில் எனக்கு எவ்வளோ இருக்குது, 2 வேக்கன்சி இருக்குது. சிவிலில் ஒரு 1 இருக்குது. ஓகேவா, சிவிலில் ஒரு 1 இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு இசியில் சாரி கேஸ், டோட்டலாக இசியில் எனக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக எனக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா, இதான் நம்ம டீட்டெயிலாக என்ன உங்களுக்கு வந்துட்டு கம்யூனியல் வைஸ் எத்தனை இருக்குது அதெல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு இங்கே 2 டைப்பான செலெக்ஷன் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்டானது. ஃபர்ஸ்ட் எனக்கு சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர். ஓகேவா, சயின்டிஸ்ட் எனக்கு எத்தனை இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு என்னது இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, அதாவது டெஸ்ட் மார்க்கை எனக்கு எத்தனை ஒரு 50% கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னது இன்டர்வியூ மார்க்கை ஒரு 50% கன்சிடர் பண்ணி தான் எனக்கு என்னது 100 மார்க்கு ஃபைனல் ரிசல்ட் எனக்கு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் அண்ட் அதர் போஸ்ட்டுக்கெலாம் எனக்கு என்னது ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறவு எனக்கு வந்துட்டு என்னோட ரேங்க்கு, என்னோட கம்யூனியல் ரேங்க்கு, அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன ஜாபு கூப்பிடுவாங்க. ஓகேவா, இதே நம்ம வந்துட்டு அதாவது ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. இந்த ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு இருக்குன்னா, நம்ம டிரைவர், ஃபயர்மேன் அவங்களுக்கு எல்லாமே பேசிக்காக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு இன்டர்வியூ யாருக்கு இருக்கும் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும், செகண்டு ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ யாருக்கெல்லாம் இருக்கும், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு. தென் எனக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எனக்கு எந்த மாதிரி இருக்கும், அதே மார்க்கை வச்சு என்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி என்ன ஃபைனலாக அவங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, தென் எனக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ். ஓகேவா,
எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சயின்டிஸ்ட் பார்க்கலாம். சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர். ஓகேவா, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர். இங்கே எனக்கு 3 பார்ட் இருக்கு. ஓகேவா, பார்ட் ஏ, தென் பார்ட் பி, ஓகேவா, தென் பார்ட் சி. ஓகேவா, இதில் எனக்கு பார்ட் ஏல எனக்கு என்ன இருக்குன்னா டோட்டலாக 60 மார்க்ஸ். ஓகேவா, டோட்டலாக எனக்கு எத்தனை 60 மார்க்ஸு. தென் அதாவது நான் என்னோட கோர் சப்ஜெக்ட், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் எனக்கு வந்து மெக்கானிக்கல் இருக்கக்கூடிய என்னோட கோர் சப்ஜெக்டில் சிலபஸ் அதை கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து பண்ணணும். இங்கே எனக்கு மார்க்ஸ் உண்டு. 1 மார்க் ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க், நெகட்டிவ் 1/3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக்ஷன் அதாவது பார்ட் பி. பார்ட் பியில் எனக்கு எத்தனை டோட்டலாக 20 மார்க்ஸ். ஓகேவா, 20 மார்க்ஸு. அது எனக்கு என்னது ஆப்டிடியூடு. இதில் எனக்கு எழுதிக்கங்க, கோர் ஏரியா ஆர் டிசிப்ளின், ஏரியா ஆர் டிசிப்ளின். ஓகேவா, சொல்லிட்டேன் நான் என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்னோட கோர் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எனக்கு என்னது ஆப்டிடியூடு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்ட் சி எனக்கு என்னது பார்ட் சி 20 கொஸ்டின்ஸு. இந்த 20 கொஸ்டின்ஸ் எனக்கு என்ன டைப்பில் இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஓகேவா, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் இருக்கும். அதாவது நான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்ஸு. ஓகேவா, பார்ட் ஏ. டோட்டலாக எனக்கு 100 மார்க்ஸு. டைம் எனக்கு எவ்வளவு, ஃபஸ்ட்டு அந்த 60 கொஸ்டின்ஸுக்கு எனக்கு வந்து 75 மினிட்ஸு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 35 மினிட்ஸு. இதுக்கு வந்து எனக்கு 75 மினிட்ஸு. நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 15 மினிட்ஸு. ஓகேவா, டோட்டலாக அப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 80 90 120 மினிட்ஸ். அதாவது 2 ஹவர் டோட்டலாக எனக்கு 2 ஹவர் எக்ஸாம் நடக்கும். இது எதுக்கு, சயின்டிஸ்ட்டு ஆர் இன்ஜினியருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு என்னது டெக்னீஷியன். ஓகேவா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்க்கலாம். அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எனக்கு எப்படி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேவா, அதுக்கு எனக்கு அதாவது 2 பார்ட்டு தான், பார்ட் ஏ பார்ட் பி. ஓகேவா, பார்ட் ஏ பார்ட் பி. ஓகேவா, இந்த பார்ட் ஏல எனக்கு எத்தனை இருக்குன்னா கொஸ்டின் 80 கொஸ்டின்ஸு. அதாவது ஏரியா ஆர் டிசிப்ளின், என்னோட கோர் சப்ஜெக்ட். ஓகேவா, டிசிப்ளின். ஓகேவா, தென் எனக்கு பார்ட் பியில் எனக்கு எத்தனை 20 கொஸ்டின்ஸு. அதாவது ஆப்டிடியூடு. ஓகேவா, எனக்கு ஆப்டிடியூட் இந்த 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக எனக்கு எத்தனை 100 மார்க்ஸு. டைமிங் எனக்கு 120 மினிட்ஸ். சேம் டைமிங் தான், 2 ஹவர் 2 ஹவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா டிசிப்ளின்ஸும் அவங்கவுங்க அந்த டிசிப்ளின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம ஸ்கில் டெஸ்ட்டு சொன்னோம். அதாவது என்னதுக்குலாம் 2 இதுக்கு டிரைவருக்கும் ஃபயர்மேனுக்கும் ஸ்கில் டெஸ்ட் சொன்னோம். அது அவங்கவுங்க டிரைவிங் ஃபிசிக்கல் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அது என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸாம் டேட் எனக்கு எப்போ வரும்னா, அதாவது நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறோம். நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸை வச்சு நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு இஸ்ரோ அந்த ஐசிஆர்பி போர்டு அந்த எக்ஸாம் நம்மளுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் இருந்து ஒரு 3 to 4 மந்த் ஆச்சு. ஓகேவா, 3 to 4 மந்த் ஆச்சு. நம்ம அதே தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம். எப்படியும் ஒரு 3 to 5 மந்த்து. ஓகே, நம்ம மேக்ஸிமம் 3 மந்த்துக்குள்ளே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்கலாம். அதனால நம்ம மேக்ஸிமமாக உங்கள் சிலபஸை ஒரு 3 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் டேட் தள்ளி போக 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 நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கும் போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதாவது டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக நம்ம என்னென்னலாம் பண்ணணும். அதாவது இங்கே நம்மளுக்கு வந்துட்டு 2 சிலபஸ் தான். சிலபஸை நம்ம பிரிக்கும் போது
எக்ஸாமை நம்ம பிரிக்கும்போது எனக்கு 2 சிலபஸ் தான். எனக்கு என்ன சிலபஸ்ஸு, என்னோட கோர் சப்ஜெக்ட். ஓகேவா. இங்கே நம்மளுக்கு வந்து அதர் எக்ஸாம்ஸ் மாதிரி நம்மளுக்கு மேக்ஸோ வேறு எதுவுமே நம்மளுக்கு இல்லை, கோர் சப்ஜெக்ட்டு. அது தென் எனக்கு என்னது ஆப்டிடியூடு. ஓகேவா. இந்த ஆப்டிடியூடு என்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், கோர் சப்ஜெக்ட் தான் எனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, ஆப்டிடியூடுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா. அதனால் நம்ம வந்துட்டு ஆப்டிடியூடை நம்ம வந்துட்டு நல்லா ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே டைமில் என்னென்னா கோர் சப்ஜெக்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, நம்ம அதையுமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த எரர்ஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை, எப்படியும் ஒரு டெய்லியும் ஒரு 5 ஹவர் நீங்கள் படிக்கணும். ஓகேவா. டெய்லியும் ஒரு 5 ஹவர் படிக்கணும். நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ஒரு 2 to 3 ஹவர் படிக்கணும். ஓகேவா. ப்ராக்டிஸ் பண்ணணும். லேர்ன் ப்ளஸ் ப்ராக்டிஸ். ஆப்டிடியூடை டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கொண்டு வர முடியும் எக்ஸாமுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இதே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர் டெய்லி நீங்கள் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தாலே போதும். ஓகேவா. இதே ஆப்டிடியூடு நீங்கள் புதுசாக படித்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஓகேவா. இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி, ஒன்றுமே இல்லை. உட்காந்து படிக்க வேண்டியதான், அவ்வளோதான். வேறு வந்துட்டு அதுதான் இருக்கிறதுல ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா. அதாவது உங்களுக்கு இந்த டைம், இந்த ஷெடியூல், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோர் சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதிகமான வேக்கன்சி இருக்குது அதிகமான வெயிட்டேஜை கேரி பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா. உங்களோட சிலபஸை பார்ட்டாக உடைச்சி ஓகே இதில் எனக்கு அதிக வெயிட்டேஜ் வருது, இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சு படிக்கணும், நெக்ஸ்ட் நான் இதை நான் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், டீட்டெயிலாக உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கோர்ஸ் சப்ஜெக்டை படிங்க. ஆப்டிடியூட்லேயும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா. அதே மாதிரி இங்கே எனக்கு இந்த ஸ்பேஷியல் ஆப்டிடியூடு வந்துட்டு நான் ஒரு 2 டைம் எழுதினேன். ஸ்பேஷியல் ஆப்டிடியூட்லேருந்து எனக்கு அதிகமான கொஸ்டின்ஸை நான் அந்த டைம் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஓகேவா. நீங்கள் அதனால் அந்த சைடு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பே அண்ட் அலவன்சஸ். ஓகேவா. நம்மளுக்கு இஸ்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒரு ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரௌடு தான். அதுக்கப்புறம் அதை விட நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடியது எதுவாக இருக்கும், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அலவன்சஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ இவ்வளோ சேலரியா ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு அலவன்ஸே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ சென்ட்ரலில் உங்களுக்கு வந்து என்னது எல்லாமே ஹவுஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுபோக உங்களுக்கு அலவன்சஸே அதிகமாக இருக்கும். ஓகேவா. நம்மளுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக என்னென்ன பேசிக் பே தென் அலவன்ஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம சொல்கிறோம். அது ஏஜ் லிமிட் காமனாக நம்மளுக்கு வந்துட்டு சயின்டிஸ்ட்டுக்கு 18 ஒரு 30 வயசுக்குள்ளே தான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இதுக்கு எல்லாமே எனக்கு 18 to 35. ஓகேவா. இது வந்து பேசிக்கு. இதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு ஒரு சில டைமில் வந்து என்ன இருக்கும், அதிகமான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து பே எனக்கு என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர். ஓகேவா. இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குன்னா பேசிக் பே ப்ளஸ் அலவன்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் போன உடனே எவ்வளோ கையில் வாங்குவீங்கன்னா 86,955. ஓகேவா. அதாவது 86,955 ரூபா நீங்கள் வந்து கையில் வாங்குவீங்க. ஓகேவா. உங்களோட சேலரியாக. நெக்ஸ்ட் எனக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஓகேவா. அதாவது டிப்ளமோ கேட்டகரியில் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஓகேவா. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், சேலரி ப்ளஸ் அலவன்சஸ். ஓகேவா. இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னா ஒரு 69,595.
அதாவது 69,595 ரூபா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேவா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேவா, இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா அதாவது ஒரு இதுக்கும் சேம் அமௌண்ட் தான் உங்களுக்கு 69,595, அதாவது 69,595 ரூபா தான் இது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரி ஒர்க். ஓகேவா, டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கேட்டகரி. ஓகேவா, இதே நீங்கள் வந்துட்டு ஐடிஐ எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டெக்னீஷியன் இருக்குது. டெக்னீஷியனில் உங்களுக்கு என்ன மாதிரியான அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னா 33,635, அதாவது 33,635 ரூபாய் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஓகேவா, தென் இதுக்கப்புறம் குக்கு நர்ஸு இதெல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்காங்க என்ன மாதிரியான பே அலவன்சஸ் என்ன மாதிரியா இருக்குலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜாப் நேச்சர்ப்பா. நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் நேச்சர் இருக்கும்? ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 இதை பார்த்தோம். என்னெல்லாம் சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர். இப்போ நீங்கள் சயின்டிஸ்ட்டுன்னு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆர்என்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆர்என்டி ஒர்க்கு தான். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல்லே காலேஜில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, போவீங்க, போய் படிப்பீங்க, என்னென்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இருக்கும் எங்கே உங்களுக்கு வந்துட்டு சயின்டிஸ்ட்டுக்கு. ஓகேவா, இன்ஜினியர்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அதாவது எப்படின்னா எந்த மாதிரி நேச்சர் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னா அதாவது போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. ஒரு ஏதோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ராக்கெட்டில் ஏதோ ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறதோ, இல்லைனா நீங்கள் அதை வந்துட்டு செக் பண்ணுற மாதிரியோ, கியூசியோ, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ, இல்லைனா அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருப்பாங்க. உங்களுக்கு சம் அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியன்ஸு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த ஜாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நீங்கள் பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இன்ஜினியர் கீழே ஒரு டீம் இருக்கும். அதில் எனக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேவா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. தென் எனக்கு யார் இருப்பா, டெக்னீஷியன்ஸ்னால் அந்த டிப்ளமோ கேட்டகரி. இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான ஃபீல்டில் தான் ஒர்க் இருக்கும். ஓகேவா, காமனாக இன்ஜினியர்ஸ்னால இந்த இவங்களுக்குமே ஃபீல்டுலேயே தான் ஒர்க்கு. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 பேருக்கும் என்னென்னா ஃபீல்டில் தான் ஒர்க்கு. ஓகேவா, நீங்கள் தான் அந்த ஏதோ ஒரு அசம்பிளிங் ஏரியாலையோ, இல்லைனா நீங்கள் வந்துட்டு ராக்கெட்டோட கியூசி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஜாப் ரோலாக இருக்கும். ஓகேவா, அதாவது அதெல்லாம் அசம்பிள் பண்ணுற மாதிரியோ, இல்லைன்னா எல்லாத்தையும் ஏதோ ஒரு பார்ட்டு டேமேஜ்டு ஆனாலும் நீங்கள் தான் அதை வந்துட்டு எல்லாமே வெல்டு பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, தென் ஓகே. இதே நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க டீமில், அதாவது ஆர்என்டி டீமில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு வந்துட்டு ஏதோ ஒரு மேட் லேபோ அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கோர்சஸ் நம்ம போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், தென் டெஸ்ட் ஆல்ரெடி பேட்ச் போயிட்டுருக்குது. ஓகேவா, டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாவோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கோர்ஸ் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலோ, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு மென்டர்ஷிப் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஸ்பார்க்ஸ் அகாடமிக்கு. ஓகேவா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் லைவில் ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது. ஓகேவா, ஓகே. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பார்க்ஸ் அகாடமி டீம் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.